சென்னையில் நடைபெற்ற அச்சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பின்னர் பேசிய தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம், தமிழக மக்களின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் டாம் 999 படம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அத்தகைய படத்தை தமிழ்நாட்டில் எந்தவொரு திரையரங்கிலும் திரையிடுவது இல்லை என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 25ஆம் தேதி திரையிட இருக்கும் டாம் 999 என்ற திரைப்படத்தை பற்றி விவாதித்தோம். அந்த திரைப்படம் வெளியானால் அது முல்லை பெரியாறு அணையை கேரள அரசாங்கம் இடிப்பதை நியாயப்படுத்தும் காட்சிகள் இருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் வந்தன. அப்படி அந்த திரைப்படம் வெளியாகும் என்றால் அது தமிழக மக்களின் உணர்ச்சிகளை பாதிக்கும், தமிழகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு சூழ்நிலையை கருதி அந்த படத்தை திரையிடுவதில்லை என்று எங்கள் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் முடிவெடுத்துள்ளது. இதன் மூலம் தமிழக மக்களின் உணர்ச்சிகளை கேரள அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் பதிவு செய்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். தமிழகம் மற்றும் கேரளா இடையே நிலவும் பிரச்சனையை பெரிதுபடுத்தும் விதமாக இப்படம் உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மேலும் கேரள அரசிற்கு ஆதரவாகவும் டாம் 999 படம் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்படம் திரையிடப்பட்டால் தமிழக மக்கள் மனவருத்தம் அடைய நேரிடும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணையை அபாயகரமானதாக சித்தரித்து எடுக்கப்பட்டுள்ள டாம் 999 திரைப்படத்திற்கு தடை விதிக்க வலியுறுத்தி திமுக உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டது. தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 10 மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமான முல்லை பெரியார் அணையினை உடைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகவே டாம் 999 திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் குற்றச்சாட்டு. இதனால் அந்த திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மக்களவையில் திமுக உறுப்பினர்கள் ஒரு சேர குரல் எழுப்பினர். டாம் 999 படத்திற்கு எதிராக மாநிலங்களவையிலும் திமுக உறுப்பினர்கள் பிரச்சனை எழுப்பினர். பலமாக இருக்கும் முல்லை பெரியார் அணை பலவீனமாகிவிட்டதாக அவதூறு பரப்பவே டாம் 999 திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். என்று ஒரு தவறான அடிப்படையில் அந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் விளைவாக ஆயிரக்கணக்கில் மக்கள் மடிந்து போவார்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது போன்ற படங்கள், திரைப்படங்கள் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட வேண்டுமோ அதற்கு மாறானதாக இருக்கின்றது. விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தி பொழுதுபோக்கு தர வேண்டிய திரைப்படங்கள் இப்படி தேவையற்ற அச்சத்தை மக்கள் மனதில் உருவாக்குவது அனுமதிக்கப்படக்கூடாத ஒன்று என்ற காரணத்தால் இந்த படத்தை தடை செய்திட வேண்டும், வெளியிடக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி. இதனிடையே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து டாம் 999 திரைப்படத்திற்கு தடை விதிக்க வலியுறுத்தி உள்ளனர். பல கோடி ரூபாய் செலவில் டாம் 999 திரைப்படத்தை கேரளாவைச் சேர்ந்த ஃபிஷ் டிவி என்ற நிறுவனம் தயாரித்துள்ளது. தமிழ் திரைப்படங்களில் நடித்து வரும் வினய், ஆஷிஷ் வித்யார்த்தி, விமலா ராமன் போன்றோர் இந்த படத்தில் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இவர்களை தவிர ஹரிஹரன், சித்ரா, ஸ்ரேயா கோஷல் ஆகிய பிரபல பின்னணி பாடகர்களும் டாம் 999 திரைப்படத்தில் பணியாற்றியுள்ளனர். வெள்ளி அன்று தமிழ்நாட்டில் வெளியாக இருக்கும் டாம் 999 திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டாம் 999 திரைப்படம் வெளியானால் தமிழ்நாடு, கேரள மக்கள் இடையே நிலவும் ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதி அச்சம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முல்லை பெரியார் விசாரணையில் இருக்கும் நிலையில் உள்நோக்கத்துடன் சிலர் திட்டமிட்டு டாம் 999 திரைப்படத்தை உருவாக்கி இருப்பதாக கூறியுள்ளார். இந்த திரைப்படம் திரையிடப்பட்டால் தமிழ்நாடு, கேரள மக்கள் இடையே நிலவும் இணக்கமான சூழல் மாறி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இதனை உணர்ந்து டாம் 999 திரைப்படத்தை நாடு முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசிற்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசும் இந்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார்.